ஆண்டவருடைய சத்தத்தை காதுல கேட்கிற தேவ பிள்ளையால பார்க்க முடியல. எது பார்க்குது? இந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நிறைய கழுதைகளை தேவனாகிய கர்த்தர் ஆன்லைன்ல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நிறைய கழுதை. ஆனால் அந்த கழுதைகள்லாம் ரொம்ப அற்பமாக தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கழுதைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? கழுதை பிள்ளையாம காப்பாத்துது. ஆனால் காப்பாத்துனதுக்கான வெகுமதி என்னது? அடி. இன்னைக்கு சத்திய வசனங்களை உங்களுக்கு போதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு திருப்பி நீங்கள் எதை தெரியுமா கொடுக்குறீங்க? அடி. என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஏதோ கத்தின்னு இருக்கிறான். என்னது? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு கத்தின்னு இருக்கிறான். இன்னைக்கு யூடியூப்ல எல்லா ஊழியக்காரங்களும், மூத்த ஊழியக்காரங்க எல்லாருமே கேட்கணும். இன்னைக்கு யூடியூப்ல சின்ன சின்ன பசங்களாம் அவங்க பண்ற தப்பு என்ன பண்றாங்க? கிழிக்கிறாங்க. குறை சொல்லுகிறது வேற, ஆவணங்களோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட எடுத்து காட்டுறாங்க. ஆனால் ஊழியக்காரங்களால் என்ன பண்ண முடியல? அதை அசட்டை பண்ணிட்டு அதை தள்ளி விட்டு போகிறான். ஆனால் எந்த ஊழியக்காரனும் அதை குறித்து யோசிக்க மாட்டான். ஏன்னா பீலையாம் பண்ணது போல் அதை கழுதையாக பார்த்து அவன் சின்ன பையன் அவன் ஏதோ யூடியூப்ல மாயமலமாக என்ன பண்ணுறான்? கத்தி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு சொல்கிறாங்க, அநேக கழுதைகள் உங்களுக்கு முன்னாடி வருங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. பாஸ்டர்லாம் வரமாட்டாங்க, கழுதைங்க வரும். என்ன பண்ணும்? சொல்லும். கேட்க காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? உங்கள் வார்த்தை உங்களோடு பேசுதுன்னா சின்ன பையன், பெரியவங்க, வயசானவங்க, ஊழியக்காரங்களாம் எடுக்காதீங்க. நீ உங்கள் ஜபத்தில் போய் உட்காந்து இந்த வார்த்தையை நோக்கி வந்துச்சு, இதை நான் யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? நான் இன்னைக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத நபர் கூட உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவாங்க? நமக்கு எங்கே தெரியுமா ஈகோ கிளாஸ் ஆகுது? இந்த கழுதை என்ன பண்ணிடுச்சு என்னை பார்த்து? ஈகோக்கு இங்கே வேலை இல்லைங்க. முன்னாடி வர வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையான்னு பார்க்க வேண்டியது தான் அது.